வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கதை ஒரு ஸ்கூல் பையன் பத்தியது. அவன் பெயர் கிரண். கிரண் ரொம்ப புத்திசாலிதான். ஆனா ஒரு பிரச்சனை இருக்குது. அவனுக்கு எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சு வெற்றி அடையணும்னு ஆசை. அதனால அவன் சில சமயம் ஷார்ட்கட் எடுக்கலாம்னு நினைப்பான். ஆனா அந்த ஷார்ட்கட் அவனுக்கு வெற்றியை கொடுத்ததா அல்லது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுச்சா? ரிவர் சைடுன்னு ஒரு சிட்டி. அங்க ஒரு பெரிய ஸ்கூல் இருந்துச்சு. அங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாருமே செம ஹார்ட் ஒர்க்கர்ஸ். கஷ்டப்பட்டு படிச்சாதான் முன்னுக்கு வர முடியும்னு எல்லாரும் ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. ஆனா நம்ம கிரண் மட்டும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனிங்க. எக்ஸாம்ஸ் ரொம்ப க்ளோஸா வந்துடுச்சு. சோ நீங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு டெய்லி கன்சிஸ்டன்ட்டா ஸ்டடி பண்ணணும். அதுதான் சக்சஸ்க்கு கீ. ஹே கிரண், படிக்க போறியா? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க போல. ஏன் இவ்வளோ அவசரம்? எப்படியோ எல்லாமே லாஸ்ட்ல செட் ஆயிடும். சில் பண்ணு, அவ்வளோ டென்ஷன் வேண்டாம். ஒரு நாள் ஒரு சான்ஸ் வந்துச்சு. அது எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. ஹே கிரண், இது பாரு, சயின்ஸ் காம்படிஷன் வின்னர் நேஷனல்ஸ் போவாங்க. அப்படின்னா இதுதான் என் சான்ஸ். கிரண் வீட்டுக்கு போய் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அவனே உருவாக்கல, நேரா இன்டர்நெட்ல இருந்தத காப்பி பண்ணிட்டான். இது வேலையா? ரொம்ப லைட்டா முடிஞ்சிடுச்சே. ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஜட்ஜ் வராரு. கிரண் ஒரு ரெடிமேட் லைட் சர்க்கிட் வாங்கி அதையே தன்னோடது மாதிரி பிரசன்ட் பண்ணிட்டான். எலக்ட்ரிக் சர்க்கிட் சிம்பிளா இருந்தாலும் இம்ப்ரெசிவ். நீ நேஷனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிட்ட. கிரண் சக்சஸ்க்கு ஷார்ட்கட் எடுத்தா. அதுல அவ வெற்றியும் அடைந்தான். ஆனா ஷார்ட்கட்ஸ் நம்ம ரியல் சேலஞ்சுக்கு தயார் பண்ணாது. இந்த தடவை கிரண் இன்னும் ஒரு ஷார்ட்கட் எடுத்தான். ஒரு பழைய ஸ்பீக்கரை டிஸ்அசெம்பிள் பண்ணி எடுத்த சர்க்கிட்டை வாங்கினான். அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி தன்னாலே செய்தது மாதிரி ரெடி பண்ணி டிஸ்ப்ளே பண்ணினான். கிரண், நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? உன் சர்க்கிட் எப்படி வேலை செய்கிறது, அதுல எனர்ஜி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது என்று எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது பேட்டரியில இருந்து பவர் எடுக்குது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், நான் சரியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நீங்க ஏன் இந்த ப்ராஜெக்டை பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க? ஐம் நாட் ஷூர். அவன் ப்ராஜெக்டை கூட பண்ணல, அதனால எதுவும் தெரியல. இன்டர்நேஷனல் சயின்ஸ் காம்படிஷனை லூஸ் பண்ணி விட்டான். மேம், நான் காம்படிஷனில் லூஸ் பண்ணிட்டேன். நான் ஆனஸ்டா இல்லை, நான் ப்ராஜெக்டை நானே செய்யல. கிரண், அது நல்லதில்லை. உனக்கு பொட்டென்ஷியல் ரொம்ப இருக்கு. லை பண்ண வேண்டியதில்ல. போனது போயிடுச்சு. அடுத்த முறை நீ ஆயிரு. பொய் சொல்லது. உனக்கு ரியலை கற்றுக்கொள்ள சான்ஸ் இருந்தது. ஆனா நீ ஈஸி வேயை தான் சூஸ் பண்ணின. கிரண், அந்த நாள் தான் ஃபிக்ஸ் பண்ண. ஷார்ட்கட் இல்ல, நெக்ஸ்ட் டைம் ரியலா இருக்கணும்னோ. அடுத்த ஆண்டு தான் அவ அதே காம்படிஷன்ல ஜாயின் பண்ணா. சுயமா ரோபோட்டை பில்ட் பண்ணி பிரசன்ட் பண்ணினா. And to his surprise, first prize ஜெயிச்சான். இந்த தடவை அவன் தன்னாலேயே ஆனஸ்டா செய்திருந்தான். பிரைஸ் இல்லாதது சரி, ஆனா அவன் தன்னிடம் ட்ரூவா இருந்தான். அதுதான் அவனுக்கு முக்கியம். பிறகு காலம் போக போக அவன் திறமை எல்லாராலும் ரெகக்னைஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்படின்னா நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஷார்ட்கட் எடுத்து வெற்றி அடைந்த மாதிரி தோன்றலாம், ஆனா அது நீண்ட நாள் நிலைக்காது. உண்மையான வெற்றி வரணும்னா நாமே கஷ்டப்பட்டு நம்ம முயற்சியால தான் அடையணும். கிரண் அந்த நாள்ல இருந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணான். இனி நான் எந்த வெற்றியையும் ஷார்ட்கட் வழியா அடைய மாட்டேன். என் உழைப்பால தான் வெற்றி பெறுவேன்னு. நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும் நண்பர்களே. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காங்க. பவர்ஸ் இருக்கிறவங்க இல்ல, ஒரு நாளும் பிரேக் எடுக்காத அந்த ஒருத்தர் தான். அம்மா, என் சார்ஜர் எங்க? அங்கதான் இருக்கும், ஒழுங்கா பாருடா. இல்லம்மா. சரி, நீ போ, நான் வந்து எடுத்து தரேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? லேட் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகணும். இதோ வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவ ஸ்கூலுக்கு கிளம்பினா. ஆனா அவ சாப்பிட்ட தட்ட கூட எடுத்து போடல. இந்த வீட்ல எதுவும் தானா நடக்கல. யாரோ ஒருவர் அதை நடக்க வைத்தாங்க. ஆனா ஒரு நாள்
எதுவும் இல்ல, சத்தமே இல்ல, சமைக்கிற சத்தம் கூட இல்ல. அன்யா குழப்பமா உள்ள வந்தா, மா என்ன பண்றீங்க? சாப்பாடு யார் ரெடி பண்ணுவாங்க இப்போ? இன்னைக்கு நான் ஸ்ட்ரைக்ல இருக்கேன். அது எப்படி அம்மாவா இருப்பதுல இருந்து பிரேக் எடுக்க முடியும்? நான் எடுத்துக்குவேன். அப்போ நானே சமைச்சுக்கிறேன். அவ சமைக்க ட்ரை பண்ணா, ஆனா எல்லாமே கரிஞ்சு போச்சு. இத அம்மா எப்படிதான் பண்றாங்க? சரி, குளிக்கையாவது போறேன். ஆமா, என் சட்டை எங்க போச்சு? பின்னாடிதான் புரிஞ்சுது. சும்மா அம்மான்னு நினைச்சது உண்மையில் எல்லாமே அவங்கதான். அன்யா சோர்வா உள்ள வந்தா, அம்மா அமைதியா உடைகள் மடிக்கிறத பார்த்தா ஸ்ட்ரைக்ல இருந்தோம். நீங்க ஸ்ட்ரைக்ல இருந்தீங்கன்னு நினைச்சேன். ஒரு சில விஷயங்கள் எப்படி இருந்தாலும் தினமும் செய்துதான் ஆகணும். கைத்தட்டல் எதுவும் இல்ல, ஓய்வும் கிடையாது. ஆனா தினசரி செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க அன்பு தெரியும். வழக்கத்தை மீறி அன்யா அந்த நாள் சீக்கிரம் எழுந்தாள். அம்மாவுக்காக காலை உணவு தயாரித்தாள். சொல்லாமலே நன்றி சொன்ன மாதிரி. இனிமே எல்லாத்தையும் நீங்க ஒருத்தராதான் பண்ணணும் அவசியம் இல்ல. நம்ம சுத்தி இருக்கிற அன்ப நம்ம எப்போதும் கவனிக்க மாட்டோம். அது ஒரு வழக்கமாதான் தோணும். ஆனா ஒரு நாள் அது நின்றுடுச்சுனாதான் புரியும்.